ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வார்த்தா மாலை என்ற கிரந்தத்தினுடைய முதல் வார்த்தை. இந்த வார்த்தையிலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் சம்சாரிகளுக்கும் உள்ள வேறுபாட்டை நம் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னா யாரு? எம்பெருமானார் தாசர்கள், எம்பெருமானார் சம்பந்தம் பெற்றவர்கள். அந்த எம்பெருமானார் சம்பந்தம்னா என்ன? எம்பெருமானாருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஆச்சாரிய சிஷ்ய பாவம் தான் சம்பந்தம். வேற என்ன சம்பந்தம்? நமக்கும் எம்பெருமானாருக்கும் வேற என்ன உறவு முறை இருக்க முடியும்? நமக்கு எம்பெருமானார் யார்? ஆச்சாரியர். ஆச்சாரியருக்கும் சிஷ்யனுக்கும் எவ்விதமான சம்பந்தம் இருக்க முடியும்? ஆச்சாரியர் உபதேசித்த அர்த்தங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவன் அவன்தான சிஷ்யன். ஆக ராமானுஜ தாசர்கள், ராமானுஜ சிஷ்யர்கள் என்று சொன்னால் எம்பெருமானார் மதம் என்ன என்பதை அறிந்து அதன்படி செயல்படக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் ராமானுஜ சம்பந்தம் பெற்றவர்கள், அவர்கள்தான் ராமானுஜ சிஷ்யர்கள், அவர்கள்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். சரி, இது ஸ்ரீ வைஷ்ணவர்கள். சம்சாரிகள்னா யாரு? சம்சாரிகள் யார் என்றால் உண்டியே உடையே உகந்தோடும் என்று கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இந்த லோக வாழ்க்கையிலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் சம்சாரிகள். சம்சாரம்னா என்ன? இந்த உடம்போடு இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கு இல்லையா, அதுதான் சம்சாரம். சம்சாரிகள் என்றால் இந்த உடம்பு இருக்கக்கூடிய தொடர்பு, இதுவேதான் என் வாழ்வு என்று இருக்கக்கூடியவர்கள் தான் சம்சாரிகள். இவர்களுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் என்ன வாசி என்றதை நம் ஆச்சாரியர்கள் தொகுத்திருக்கிறார்கள். என்ன வாசி, என்ன வேறுபாடு என்றால் சம்சாரிகளுக்கு 3 உண்டு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் 3 உண்டு. சம்சாரிகளுக்கு என்ன 3 உண்டு என்றால் அஜ்ஞானம், அந்யதா ஞானம், விபரீத ஞானம் என்ற 3 உண்டு சம்சாரிகளுக்கு. அஜ்ஞானம் என்றால் ஞானமே இல்லை, அறவே ஞானமே இல்லை, அதுதான் அஜ்ஞானம். எதிரில் என்ன இருக்கிறது அது கூட தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய அஜ்ஞானம் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டும் என்றால் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்றார்கள் இல்லையா, அஜ்ஞானம். அது ஒன்று உண்டு சம்சாரிகளுக்கு. மற்றொன்று அந்யதா ஞானம். அந்யதா ஞானம் என்றால் ஒரு பொருளை வேறு விதமாக அறிவது, அதுதான் அந்யதா ஞானம். எதிரில் சங்கமானது இருக்கு, அது வெளுத்து இருக்கும், எல்லா சங்கமும் வெளுத்து தான் இருக்கும். ஆனா இவனுடைய கண்ணில் நோய் இருக்கிறபடினால இவன் எப்படி அறியறான்? அதை மஞ்சளாக அறியறான் இல்லையா, அப்படிப்பட்ட ஞானம் தான் அந்யதா ஞானம். வேறுபடுத்தி அவன் அறியறான், அந்யதா ஞானம். மூன்றாவது விபரீத ஞானம். ஒரு பொருளை முதலுக்கே மோசமாக தப்பா புரிஞ்சுக்கிறானே, அதுதான் விபரீத ஞானம். எதில் இருக்கக்கூடியது கயிறு தான், ஆனா பாம்பு பாம்பு நினைச்சு நடுங்குறான் இல்லையா, எதிரில் பாம்பே இல்லையே, எதில் இருக்கக்கூடியது கயிறு தானே. ஆக விபரீதமாக அந்த பொருளையே மாறாடி நினைக்கிறானே, அது விபரீத ஞானம். ஆக 3, அஜ்ஞானம், அந்யதா ஞானம், விபரீத ஞானம் என்று இந்த 3ஐயும் உடையவர்கள் தான் சம்சாரிகள். அடிப்படையாக அறிவே கிடையாது, தெரிஞ்சாலும் வேறுபடுத்தி தெரிஞ்சு கொள்வார்கள். அப்படி இல்லைன்னா பொருளையே மாறாடி தெரிஞ்சுப்பார்கள் என்று அஜ்ஞானம், அந்யதா ஞானம், விபரீத ஞானம் கொண்டவர்கள் சம்சாரிகள். இதனால இவர்கள்லாம் என்ன பண்றார்கள்னா தேகமே ஆத்மா அப்படின்னு நினைக்கிறார்கள். இந்த உடம்பே தான் நான் நான் அப்படின்னு தோன்றது இல்லையா, அந்த நான் யாரு? இந்த உடம்பு தான் என்று உடம்பையே தான் என்று நினைக்கக்கூடியவர்கள், ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவர்கள். இதுதான் தேகாத்மா அபிமானம். சரி, மேற்கொண்டு தன்னை உடம்பு அப்படின்னு நினைத்தபடியினால இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்னா, அப்போ நான் ஆகிற இந்த உடம்பு எனக்கு வேண்டுவது என்ன என்றால் மனைவி மக்கள் இவர்களோட சுகமாக இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு புருஷார்த்தம் அப்படின்னு நினைக்கிறார்கள். சரி, அப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை சாதிக்கிறதுக்கு என்ன வேணும் என்றால் இந்த உலக வாழ்க்கையிலேயே உழன்று கொண்டு இருக்க வேண்டும். ஆஃபீஸுக்கு போகணும், உழைக்கணும், எதற்காக? வெறும் மனைவி மக்களோட சுகமாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான் இவர்களுடைய நினைவு. இப்படிப்பட்டவர்கள் தான் சம்சாரிகள். சரி, இவர்களுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு 3 ஞானம் உண்டு. தத்துவ ஹித புருஷார்த்தத்தை பற்றின ஞானம் உண்டு. தத்துவ ஞானம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உண்டு. என்ன ஞானம் என்றால் நான் யார் என்று கேட்டால் நான் இந்த உடம்பு அல்ல. நான் யார்? உடம்பை காட்டிலும் வேறுபட்ட
ஆத்மா ஜீவாத்மா, அந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கே ஆட்பட்டது என்ற இந்த தத்துவ ஞானம் பெற்றவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதற்கு சேர அவர்களுக்கு புருஷார்த்தம் என்ன, அவர்கள் செய்ய வேண்டுவது, பெறக்கூடிய பயன் என்ன என்றால், இப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுக்கு தானே நான் ஆட்பட்டவன். அப்போ எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, எம்பெருமான் திருவடிகள்ல எப்பேற்பட்ட கைங்கரியம், அவன் திருவடிகள்ல செய்யக்கூடிய தொண்டு, இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய பயன். பர்பஸே இதுதான், எம்பெருமான் திருவடிகளை கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு. அதற்கு உபாயம் என்ன, வழி என்ன என்றால், இடைவிடாமல் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் தான் கைங்கரியம் பண்ணணும் இல்லையா? அப்படிப்பட்ட புருஷார்த்தத்துக்கு உபாயம், வழி என்ன என்றால், எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருப்பை, அவனுடைய திருவடிகளில் பண்ணக்கூடிய இந்த சரணாகதி, எம்பெருமான் நம்மளை ரட்சிக்கும் பொழுது தடுக்காமல் இருத்தல் என்ற இந்த சரணாகதி இருக்கு இல்லையா, எம்பெருமான் திருவடிகளே உபாயம் என்ற நினைவு, அந்த நினைவு தான் நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்ல போகிறது அப்படின்ற இந்த உபாய ஞானம் பெற்றவர்கள். ஆக தத்துவம் என்ன, புருஷார்த்தம் என்ன, அதற்கு சேர்ந்த ஹிதம் என்ன, இவை எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து கொண்டவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். சம்சாரிகள் எப்படிப்பட்டவர்கள்? அஜ்ஞானம், அந்நிதா ஞானம், விபரீத ஞானம் உடையவர்கள். அதனால என்ன பண்ணிட்டாவா, நான் இந்த உடம்பு அப்படின்னே நினைச்சுக்கிறா. அதற்கு வேண்டியது தான் புருஷார்த்தம். இந்த உலகத்துல சுகமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய புருஷார்த்தம் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அந்த சுகத்தை எப்படி தேடுறது? உழைக்கணும் 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 அப்படின்னே வாழ்க்கையை போக்கிடுறா. இவர்கள்லாம் சம்சாரிகள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ராமானுஜ தாசர்கள், ராமானுஜ சம்பிரதாயத்தை நன்றாக அறிந்தவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தத்துவம், ஹிதம், புருஷார்த்தத்தை நன்றாக அறிந்திருப்பார்கள். நான் அந்த தத்துவம் என்ன, நான் இந்த உடம்பு கிடையாது, எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன், தத்துவ ஞானம் பெற்றவர்கள். அதற்கு சேர எனக்கு புருஷார்த்தம் என்ன, எம்பெருமான் திருவடிகளை கைங்கரியம். சரி, அதற்கு வழி என்ன, உபாயம் என்ன, அவனுடைய கிருபையே தான், அவனுடைய திருவடிகளே தான் உபாயம் என்ற இந்த நினைவு பெற்றவர்கள் அவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று இந்த வார்த்தா மாலையினுடைய முதல் வார்த்தையிலேயே ஆச்சாரியர்கள் இந்த சம்சாரிகளை காட்டிலும் நம்மை வேறுபடுத்தி காட்டி இப்படிதான் நாம் இருக்க வேண்டும் என்று ஞானத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நூலை ஆரம்பித்துள்ளார்கள். ஆக முதல் வார்த்தையினுடைய சாரமான அம்சம் என்ன அப்படின்னா, சம்சாரிகளுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் என்ன வாசி, ஞானம்தான் வாசி என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்துள்ளார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.